அனைவருக்கும் ஓய்வு நாளின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியானது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு போதகர் ஒருவர் இன்னொரு போதகரை பற்றி ஒரு வாட்ஸ்அப் ஒன்றில் செய்தி அனுப்பியிருந்தார். அந்த செய்தியை படித்த மாத்திரத்தில் எனக்கு ஆம், ஏன் ஒருவரை பற்றி ஒருவர் இன்னொரு இன்னொரு இவ்வளவு மோசமாக எழுத வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது. உண்மையாக இருக்குமோ, உண்மை இல்லாமல் இருக்குமோ அது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த அ அது என்னுடைய உள்ளத்தை பாதித்த காரணத்தினால், நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். 2016ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு பிரதமர் இங்குள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதியை நியமிக்கத்தக்கதாக ஒருவர் பெயரை முன்மொழிந்தார். பிரெட் கேவனா என்பது அவருடைய பெயர். அவர் அப்பொழுது அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார். இது இப்பொழுது அவருக்கு இந்த உச்ச நீதிமன்றத்தின் பொறுப்பு வைக்கத்தக்கதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அப்பொழுது அவரை முன்மொழிந்தார். அவருடைய முன்மொழிந்த மாத்திரத்திலே ஊடகங்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் சேர்ந்து எப்படியாவது இந்த நபர் உச்ச நீதிமன்றத்தில் எப்படியாவது இவர் போய்விடக்கூடாது என்பதற்காக அநேக முயற்சிகளும் அநேக அநேக விதத்தில் அவரை எப்படியாவது தடுக்க முடியுமா என்று அவர்கள் முறை தேடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இங்குள்ள செனட், அதாவது நம்ம இதில் இந்தியாவில் உள்ள மாதிரி ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க, இங்கே செனட்னு சொல்லுவாங்க. அந்த செனட் உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு நியமிக்கக்கூடிய நீதிபதிகளை அவர்கள் இன்டர்வியூ செய்வார்கள். அவர்கள் முறையாக கேள்வி கேட்டு அதன் பிறகுதான் அவர்கள் வாக்களித்து அவரை நியமிப்பார்கள். அவ்வாறு அந்த இன்டர்வியூ ப்ராசஸ், அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வைத்தார் இவர் மேல். அவருடைய பேர் கிறிஸ்டின் பிளேசி ஃபோர்ட். அவர்கள் உளவியல் பேராசிரியர். கலிபோர்னியாவில் உள்ள பேலோ ஆல்டா யூனிவர்சிட்டியில் அவர்கள் உளவியல் பேராசிரியர், சைக்காலஜி ப்ரொஃபஸர். என்ன குற்றச்சாட்டை ஒன்றை வைத்தார் என்று சொன்னால், 31 வருடங்களுக்கு முன்பதாக இவர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த பொழுது பிரெட் கேவனாவை அவர்கள் சந்தித்ததாகவும், ஒரு வீட்டில் சந்தித்ததாகவும், அப்பொழுது அவர்கள் இவரை கற்பழிக்க முயன்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அந்த குற்றச்சாட்டை அநேகர் நம்பினார்கள். அங்குள்ள ஒரு செனட்டர் கிறிஸ்டன் கிலிபிராண்ட் என்பவர்கள், பிளேசி ஃபோர்ட் சொல்வது எல்லாம் உண்மை, அவர்கள் உண்மையை சொல்வதால் நான் நம்புகிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அந்த சாட்சியில் என்ன சொன்னார்கள் சொன்னால், 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் சிகிச்சைக்காக ஒருவரிடம் சென்றதும், அந்த சிகிச்சையில் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னதாக அந்த சாட்சியில் சொன்னார்கள். அவர்கள் கணவரிடத்தில் இதை சொன்னதாக அந்த சாட்சியில் சொன்னார்கள். இவர்கள் வீடு ஒன்று கட்டும் பொழுது 2 கதவுகள் இல்லாத படுக்கை அறையை வைக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த சாட்சியில் சொன்னார்கள். இவை அனைத்தும் உண்மையின் அடையாளங்கள். இவை நம்பப்பட விரும்புவரின் ஒருவரின் அடையாளங்கள்.
அவர்கள் உண்மையை தான் சொல்வதால் நான் அவர்களை நம்புகிறேன் என்று செனட்டர் சொன்னார்கள். இன்னொருவர் செனட்டர் ப்ளூமந்தால் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், நான் உங்களை நம்புகிறேன். நான் ஏன் நம்புகிறேன் என்று சொல்லுகிறேன். முந்தைய நிலையான அறிக்கைகள் மற்றும் பாலிகிராஃப் சோதனை மற்றும் FBI-க்கான உங்கள் கோரிக்கைகள் மற்றும் உங்களால் நினைவில் கொள்ள முடியாத விஷயங்கள் எல்லாம் இருப்பதால் நீங்கள் மிகவும் நேர்மையாக இருந்தீர்கள். யாரோ ஒரு கதையை கட்டமைப்பதன் மூலம் அனைத்தையும் தடையின்றி ஒன்றிணைக்க முடியும். ஆனால் நேர்மையான ஒருவரால் அது கடினம். வழக்கறிஞராக எனது அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள் என்று செனட்டர் ப்ளூமந்தால் சொன்னார். இவ்வாறு அனைவரும் ஒருவருக்கொருவர் கருத்தை சொல்லி ஒரு கூற்றுக்கு வந்தார்கள். We believe in women. பெண்கள் சொல்வதெல்லாம் உண்மை, அவர்கள் உண்மையே தான் சொல்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஊடகங்கள் பரப்பின, ஆட்கள் பரப்பின. மீ டூ மூமெண்ட் என்ற ஒரு அமைப்பு அப்பொழுது மேலோங்கி இருந்தது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், கற்பழிப்பு போன்ற சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் உள்ள அந்த சம்பந்தங்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மிகவும் கைவாங்கி இருந்தது. அவர்களுடைய ஆதிக்கம் மேன்மையாக இருந்தது. We believe in women. அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். அப்பொழுது இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து அதற்கு பதிலளித்துக் கொண்டிருந்த ஊடகங்களில் ஒருவர் பிரெட் ஸ்டீஃபன்ஸ் என்பவர் இவ்வாறு ஒரு கருத்தை நியூயார்க் டைம்ஸில் வெளியிட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் சொன்னால், பாலியல் வன்கொடுமை தீமை என்று நான் நம்புகிறேன். பாலியல் வன்கொடுமை தீமை என்று நான் நம்புகிறேன். ஆனால் பொய் சாட்சி கூறுவதும் தீமைதான். ஆண்களைப் போலவே பெண்களும் பொய் சொல்வார்கள் என நான் நம்புகிறேன். பிரெட் ஸ்டீஃபன்ஸ் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள உயரிய விருதான புலிட்சர் விருதை பெற்றவர்கள், நியூயார்க் காலம்னிஸ்ட். ஆண்களைப் போலவே பெண்களும் பொய் சொல்வார்கள் என நான் நம்புகிறேன். இந்த தலைப்பில் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். திஸ் ஐ பிலீவ் அபவுட் பிளேசி. நான் இதை நம்புகிறேன் என்ற தலைப்பில் இந்த கட்டுரையை வெளியிட்டிருந்தார்கள். நாம் ஒரு சுதந்திரமான மற்றும் நியாயமான சமூகத்தில் வாழ விரும்பினால் அப்பாவியாக கருதப்படும் நிலையானது எப்போதும் பெண்களை நம்பு என்ற முழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் ஒரு கட்டுரையில் வெளியிட்டிருந்தார். இவ்வாறு பாலியல் வன்கொடுமை என்பது ஒரு நபர் மீது பொய்யான குற்றம் சாட்டு சுமத்துவது பாலியல் வன்கொடுமையைப் போலவே வெறுக்கத்தக்கது. இது வாழ்நாள் முழுவதும் ஒருவரின் மனநல, குடும்ப, நற்பெயர் மற்றும் தொழில் ரீதியான தீங்குகளை ஏற்படுத்தும். இது ஏளனம் செய்வதற்குரிய காரியம் அல்ல என்று அவர் அந்த கட்டுரையில் வெளியிட்டார். அதற்கு பதிலளித்த கேத்தி ஹீனி என்பவர் அவர் ஒரு பத்திரிகை ஒன்றில் இவ்வாறு ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். Almost no one is falsely accused of rape. ஏறக்குறைய ஒருவரும் தவறாக பாலியல் குற்றத்தில் தாங்கள் ஈடுபட்டதாக பெண்கள் சொல்ல மாட்டார்கள் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகையால் நான் வேதாகமத்தில் இந்த நிகழ்ச்சியை படிக்க முடிந்தது. ஆதியாகமம் அனைவருக்கும் தெரிந்த சம்பவம். இந்த தெரிந்த சம்பவத்திலிருந்து நான் ஒரு சில காரியங்களை நம்மிடத்தில் வைக்க விரும்புகிறேன். விசேஷமாக தேவ ஊழியர்களை செய்கிற பிள்ளைகள் மத்தியில் பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை நான் வைக்க விரும்புகிறேன். நான் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து படிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். யோசேப்பை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது
அவள் போத்திபாரின் மனைவி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் அந்த முழு கதையை படிக்கவில்லை. அனைவருக்கும் தெரிந்த சம்பவம். அதனால் நான் இதிலிருந்து படிக்கிறேன். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படிக்கும் என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்று சொன்னான். அவளுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றான். பிரியமானவர்களே, இங்கே ஒரு தேவ மனிதன் மீது ஒரு அவதூறை செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். பெண்கள் ஒருவேளை நம்மிடத்தில் வந்து சில காரியங்களை சொல்லும் பொழுது நாம் அவர்களை எளிதாக நம்பி விடுகிறோம். அவர்கள் செய்கிற அவர்கள் அழுகை காரணமாகவும் சரி, அவர்களுடைய அநேகர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாமே உண்மை கிடையாது. இங்கே போத்திபாரின் மனைவி தேவனிடத்தில் உண்மையாயிருந்த மனிதன் மேல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. எதனால கோபம் உண்டதுன்னு தெரியல. மனைவி கிட்ட கோபம் உண்டுச்சா இல்ல யோசேப்பின் மேல இந்த போத்திபாருக்கு கோபம் வந்ததான்னு தெரியல. ஏன்னா நீங்க இந்த அதிகாரத்தின் முன்பகுதியை படிக்கும் பொழுது நீங்கள் முன்பகுதியை படிக்கும் பொழுது 3வது வசனத்தை படிக்கும் பொழுது போத்திபாருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் 3ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார் சொன்னால், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. யோசேப்போடே கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காராக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என்று இங்கே வேதாகமம் சொல்லுகிறது. ஆகையால் அவன் எஜமான் கோபமூட்டான். கோபம் மட்டுமல்ல, கோபமடைந்தது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் இப்பேற்பட்ட ஒரு குற்றத்தில் உள்ளானவர்களுக்கு என்ன தண்டனை என்று நீங்கள் அந்த சட்டத்திட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த ஈஜிப்டாலஜிஸ்ட் ரோசலி டேவிட் என்பவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையை படித்தேன். அந்த கட்டுரை என்ன எழுதியிருக்கிறார்கள் சொன்னால், அவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற எகிப்து தேசத்தின் ஆராய்ச்சியில் பிரசித்தி பெற்றவர்கள். இங்கிலாந்து நாட்டின் ஒரு அந்த எகிப்து சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியின் ஒரு இயக்குனராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கார்கள் சொன்னால், அந்த காலகட்டத்தில் ஒருவர் இப்படிப்பட்ட காரியங்களில் கொலை குற்றங்களிலோ விபச்சார குற்றங்களிலோ ஈடுபட்டிருந்து நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், அல்லது அவர்களுடைய கைகள், கால்கள், உறுப்புகள், உடல் உறுப்புகளை எடுத்து விட வேண்டும். இதுதான் அந்த நாட்டு சட்டம், அந்த காலத்து சட்டம். நீங்கள் பாருங்கள், போத்திபார் இதை கண்டபொழுது, இந்த மனைவி சொன்னதை கண்டபொழுது கோபமடைந்து யோசேப்பை சிறைசாலையில் அடைக்கிறார். எந்த சிறைசாலையில் அடைக்கிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சிறைச்சாலையிலும் கிடையாது, தான் ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு சிறைசாலையிலே அடைக்கிறார். அப்படி என்றால் யோசேப்பினிடத்தில் ஒரு தயவு இந்த மனுஷனுக்கு இன்னும் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உண்மை சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. ஒருவேளை இந்த போத்திபார் தன்னுடைய மனைவியை நம்பாமல் இந்த வேலைக்காரனை நம்பி இந்த சம்பவத்திலிருந்து இந்த மனிதனை தப்புவிக்கத்தக்கதாக இவர் ஒரு சிறைசாலையில் அடைப்பதாக என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது.
பிரியமானவர்களே, குற்றச்சாட்டுகளை அநேகர் செலுத்துகிறார்கள். சிலர் தனிப்பட்ட விரோதம் காரணமாக, பழிவாங்கத்தக்கதாக, தங்களுடைய குறிக்கோள் நிறைவேறத்தக்கதாக அவர்கள் குற்றச்சாட்டுகளை செலுத்துகிறார்கள். தான் ஒன்றுமில்லாமல் இருந்த சமயத்தில் தன்னுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்கதாக, பிறருடைய கவனத்தை ஈர்க்கத்தக்கதாக அவர்கள் குற்றச்சாட்டுகளை சிலர் சுமத்துவது உண்டு. சிலர் அரசியல் ஆதாயம் அடைவதற்காக குற்றச்சாட்டுகளை செலுத்துவதுண்டு. மற்றவர்களின் அழுத்தம் காரணமாக கூட சிலர் குற்றச்சாட்டுகளை செலுத்துவதுண்டு. இந்த பிரெட் கேவனோ சம்பவத்தை படிக்கும் பொழுது அந்த பிளேசி ஃபோர்ட் அவர்களை வாஷிங்டன் போஸ்ட் என்ற ஊடகம் தொடர்ந்து துன்புறுத்தி அவர்களை இவ்வாறு செய்ய வைத்ததாக அந்த சில ஊடகங்கள் பதிவிட்டிருந்தன. ஊடகங்கள் மூலம் புனையப்பட்டதா. சிலர் தன்னுடைய மன ரீதியில் ஒரு சந்தோஷத்தை காணத்தக்கதாக பிறர் மேல் பழிகளை சுமத்துவது உண்டு. பிறர் துன்பம் அனுபவிப்பதில் சுகம் காணத்தக்கதாக சிலர் இவ்வாறு செய்கிறார்கள். ஆனால் அதை நாம் நமக்கு அதை என்ன செய்யக்கூட கட்டுப்பாட்டிற்குள் அது கிடையாது. பிறருடைய ஒரு சிந்தனை, பிறருடைய மன ஓட்டம், பிறருடைய எண்ணம், பிறருடைய செயல் நம்மிடத்தில் கிடையாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. ஆகையால் பொய்யான குற்றச்சாட்டுகளை நாம் எப்படி எதிர்கொள்ள முடியும்? பொய்யாக பழியை சுமத்துகிறதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? ஒன்று, நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உண்மையான ஊழியர்கள், உண்மையான தேவ பிள்ளைகள் தாங்களை பற்றி பிறர் பொய்யாக ஒரு குற்றத்தை வைக்கிறார்கள், ஒரு பழியை சுமத்துகிறார்கள் என்று சொன்னால் தேவனிடத்தில் நம்பிக்கையை தளர விட்டுவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நாம் இன்னும் தேவன்பால் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பிரெட் கேவனோ சம்பவத்தில் இறுதியாக செனட்டர் ஜான் கென்னடி என்பவர் பிரெட் கேவனோவை பார்த்து இவ்வாறு கேட்கிறார். I am sorry, Judge, for what you and your family have been through. And I am sorry for what Dr. Ford and her family have been through, he said. It could have been avoided. And then he asked, do you believe in God? நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா? ஜட்ஜ் கேவனாவை பார்த்து ஜான் கென்னடி கேட்ட கேள்வி, நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா? அதற்கு கேவனா, நீங்களும் உங்கள் குடும்பமும் அனுபவித்துள்ள துயரத்திற்கு வருந்துகிறேன், இதனை தவிர்த்துக்கலாம், நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா? கேவனா ஆம் என்று சொன்னார். கடவுள் மற்றும் நாட்டிற்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பை இங்கே கொடுக்க போகிறேன். நீங்கள் என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், டாக்டர் ஃபோர்டின் குற்றச்சாட்டுகள் உண்மையா? உடனே கேவனா சொல்றாரு, என்னை பொறுத்தவரை இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் எப்போதாவது எங்காவது ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இதை ஒருபோதும் செய்யவில்லை. இந்த குற்றச்சாட்டுகளில் எதுவுமே உண்மை இல்லையா என்று அவர் செனட்டர் கேட்கிறார். அதற்கு கேவனா சொல்கிறார், ஆம். உமது மனதில் சந்தேகம் இல்லையா? 0, 100% உறுதி என்று கேவனா சொல்கிறார். ஒரு சிண்டலா கூட இல்லையா? சிண்டலா கூட இல்லை, 100% உறுதி செனட்டர் அப்படின்னு சொல்றார். அதற்கு செனட்டர் கேட்கிறார், நீங்கள் கடவுளிடம் சத்தியம் செய்கிறீர்களா? கேவனா சொல்றாரு, நான் கடவுளிடம் சத்தியம் செய்கிறேன். என்னிடம் உடனே செனட்டர் கென்னடி சொல்கிறாரு, என்னிடம் அவ்வளவுதான் நீதிபதி என்று சொல்கிறார். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி, ஒரு மனிதன் தான் தகுதி உள்ளவன் என்றும்
தன்னை உண்டாக்கிய மகாபெரிய தேவனுடைய உறவில் உடையவன் என்பதை அவன் பற்றி கொள்ளும் போது அவனை துயரமடைய வைப்பது கடினம். பிரியமானவர்களே, சில பேர் மற்றவர்களை குற்றம் சுமத்தி தான் திருப்தி அடையலாம், தான் அந்த பதவிக்கு வந்துவிடலாம் என்று நினைப்பவர்கள் உண்மையான தேவ பிள்ளைகளை துயரமடைய வைப்பது கடினம். சங்கீதக்காரர் தாவீது 3ஆம் சங்கீதத்தில் இவ்வாறு சொல்கிறார்: கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று வேதாகமும் சங்கீதக்காரர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் அநேகரும் சில இடங்களில் ஒருவேளை பாலியல் குற்றத்திற்கு நம்மளை சில பேர் ஆளாக்கி இருக்காமல் இருக்கலாம். ஆனால் அநேகர் மத்தியில் நாம் பலரால் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சில நேரங்களில் இருந்திருக்கிறோம். அப்பொழுது மனம் உழைக்காமல், கர்த்தர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையை தளர விடாமல், கர்த்தருடைய ஊழியத்தில் இன்னும் மென்மேலும் வளர்ந்தவங்க நாம் அதற்காக பாடுபட வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. சங்கீதம் 37 5ஆம் வசனம் சொல்கிறது. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவது, பொய்யான குற்றச்சாட்டை பழியை எதிர்கொள்வது. பிரியமானவர்களே, ஜெபத்தின் மூலமாக ஒருவரை பொய்யான குற்றச்சாட்டுகள் நம்மிடத்தில் வைக்கும் பொழுது, நம்மை பழியாக சுமத்தும் பொழுது மன சோர்வு வந்துவிடும். நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அப்பொழுது ஒரே நம்பிக்கை, நாம் தேவனிடத்தில் நம்முடைய பாரங்களை செலுத்துவது, தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். பிரெட் கேவனா அவர் அந்த சாட்சியில் சொன்னது, இந்த நடுவில் இருக்கிற அந்த 10 வயது பிள்ளை, அவருடைய மகள் லீசா என்ன சொன்னார்னு சொன்னால், தன்னுடைய குடும்ப ஜெபத்தில் அந்த 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 சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த அந்த ஜெப அவங்க குடும்ப ஜெபத்தில் அந்த பிள்ளை தன் அப்பாவுமே குற்றம் சுமத்தப்பட்ட அந்த பெண்மணிக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டதாக அவர் அந்த சாட்சியில் சொன்னார். நமக்கு மட்டும் ஆறுதலுக்காக இல்லை, நம்மேல் பழி சுமத்துகிறவர்களுக்கும் ஆகவும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த சிறு பிள்ளை 10 வயது பிள்ளை, அப்பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு ஜெபத்தின் மேல் இருந்த நம்பிக்கையை பார்க்க வேண்டும். சார்ல்ஸ் ஹெச் ஸ்பர்ஜன் என்பவர் இங்கிலாந்து நாட்டில் ஒரு தலை சிறந்த போதகர். சிலர் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், பிரசங்கியார்களின் இளவரசர் என்றே சொல்லுவார்கள். அவரிடத்தில் ஒரு தடவை ஒரு இளம் போதகர் ஒருவர் தன்னிடத்தில் வந்து தான் படுகிற துயரங்களை சொன்னார். தன்னுடைய சபையார் அவரிடத்தில் வைக்கிற பழிகளை, குற்றச்சாட்டுகளை இவரிடத்தில் வந்து அறிக்கையிட்டார். பொய்யாக என்னிடத்தில் இவ்வாறு பழி சுமத்துகிறார்கள் என்று அவர் இவரிடத்தில் வந்து சொன்னார். அப்பொழுது பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அவர் இந்த இளம் போதகரை பார்த்து இவ்வாறு சொன்னார்: நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், முழங்காலில் நின்று தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படி என்று சொன்னார். முழங்காலில் நின்று தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போதகரிடத்தில் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் என்ன சொன்னார்னு சொன்னால், முழங்காலில் நின்று தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள்.
அப்பொழுது அந்த இளம் போதகர் கேட்டார், என்னை அவதூறு செய்து அவதூறாக பேசும்போது நான் கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? உடனே இவர் போதகர் என்ன சொன்னார் சொன்னால், ஸ்பர்ஜன் என்ன சொன்னார்ன்னு சொன்னார், உங்கள் உண்மையான நிலையை அவர்கள் அறிந்து கொள்ளாததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். பிரியமானவர்களே, பெரியோர்களே, குற்றம் சாட்டப்பட்டு பழியில் தன் தலையில் தாங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் உண்மையாக இருந்ததினால் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளாததனால் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். சங்கீதம் 109 அதில் சங்கீதக்காரர் அழகாக பாடுகிறார், நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும், துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவிலே என்னை பேசுகிறார்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிறர் நம்மிடத்தில் குற்றங்களை வைக்கும் பொழுது, நம்மிடத்தில் சில பழிகளை சுமத்தும் பொழுது, உண்மையில்லாத பழிகளை செலுத்தும் பொழுது நாம் தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் என்கிறது ஒரு முக்கியமான தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு வார்த்தை. ஜெபம் இல்லாத வாழ்க்கை பூஜ்யமான வாழ்க்கை. மூன்றாவது, உங்களை பற்றி உங்கள் மேல் பழியை சுமத்தும் பொழுது நீங்கள் be true to yourself. உங்களுக்குள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தாருக்கு ஒத்துப்போக வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மை உள்ளவர்களாகவே இருக்கலாம். உண்மை உள்ளவர்களாகவே இருக்கலாம். வேதாகமம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆபிரகாம் லிங்கன் இவ்வாறு சொல்லுகிறார், கடவுள் நம் பக்கம் இருக்கிறாரா என்பது அல்ல என் கவலை, கடவுள் எப்போதும் சரியானவர் என்பதால் கடவுளின் பக்கம் நான் இருக்கிறேனா என்பதுதான் எனது மிகப்பெரிய கவலை. பிரியமானவர்களே, be true to yourself. நீங்கள் கடவுளை விட்டுவிடக்கூடாது. ஏண்டா நம்ம இந்த ஊழியத்தை இவ்வளவு நன்மையா செய்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறோம், ஆண்டவர் மேல் இவ்வளவு வைராக்கியமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, பிறர் பழியை சுமத்தும் பொழுது நீங்கள் தளர்ந்து விடக்கூடாது. கடவுள் நம் பக்கத்தில் இருக்கிறார், நான் கடவுளோடு சார்ந்திருக்கிறேன் என்பதாக அவரை பற்றி கொண்டு ஊழியத்தை செய்ய வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள், சோர்வடைய வேண்டாம். Be true to yourself. உண்மையுள்ளவர்களாகவே இருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். பிரியமானவர்களே, இதில் சில சமயங்களில் தேவனுடைய பிள்ளைகள், உண்மையாக தேவனுடைய ஊழியங்களை செய்கிற பிள்ளைகள், அவர்கள் இவ்வாறு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் அவர்களை கைவிட்டு விடுகிறோம். அவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக, ஒரு பொறுப்பாக அவர்களிடத்தில் நாம் இருப்பதில்லை. நான் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இவ்வாறு பழி சுமத்தப்பட்ட போது, நான் ஒரு போதகர் இங்கு அமெரிக்கா வருவதற்காக தயார் செய்து கொண்டிருந்தார். அவர் வருவதாக என்னிடத்தில் சொல்லியிருந்தார். நான் அப்பொழுது சொன்னேன், என்னுடைய நண்பர் ஒருவர்
உங்களுக்கு வந்து சில பொருட்களை தருவார். வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் சொன்னால், அந்த பயல மட்டும் நீ என் வீட்டுக்கு அனுப்பிறாத. அவன் என் வீட்ல மிதிச்சிடக்கூடாது. என்னுடைய என்னுடைய அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுக்கச் சொல்லு. பிரியமானவர்களே, பிறர் துன்பத்தில் நாம் சுகம் காணக்கூடாது. உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே நாம் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நெருப்பில்லாம புகையாது. போத்திபாரின் மனைவி சம்பவத்தில் நெருப்பில்லாமல் புகைந்ததா? நெருப்பில்லாமல் புகையாது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. சிறுத்தையால் தன் புள்ளிகளை மாற்ற முடியாது. இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒருவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன இந்த போதகரை பற்றி இப்படியெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இருக்கலாம், இருக்கலாம். உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்து விடுறோம். ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை சொன்ன உடனே ஒரு முடிவுக்கு வந்து விடுறோம். பிரியமானவர்களே, தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். நீதிமொழிகள் சொல்லுகிறது. ஒரே குடும்பத்துல இருந்துட்டு இன்னொரு குடும்பத்தினரை பழி சுமத்துவது அது எந்த வகையில சரியா இருக்கும்? அந்த வீட்டுல எப்படி சமாதானம் இருக்கும்? இந்த சபையில எப்படி சமாதானம் இருக்கும்? ஒரு அலுவலகத்துல எப்படி சமாதானம் இருக்கும்? வீட்டுக்குள்ள இருந்துட்டு வீட்டுக்குள்ள ஆட்களையே நம்ம பழி வாங்குறோம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது. துன்மார்க்கருக்கு முன்பாக தள்ளாடுவது கலங் கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். பிரியமானவர்களே, துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவதை நாம் அனுமதிக்க கூடாது. அது சபையாருடைய பொறுப்பு, சபைகளுடைய தலைவர்களுடைய பொறுப்பு, சபையில் உள்ள பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்களுடைய பொறுப்பு. இளம் போதகர்களை தற்காத்து பாதுகாத்து அரவணைத்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு அது அவர்களுடைய பொறுப்பு. ஒரு வீட்டிலே ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அது பெரியவர்களுடைய பொறுப்பு. ஒரு நீதிமான் தள்ளாடுவதை அது ஒரு கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இங்க இருந்து அவங்க 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 மெசேஜை வாங்கி நம்ம அனுப்புறது 10 பேருக்கு. இப்போ உள்ள இந்த ஊடகங்கள் மூலமாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் என்று நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. நமக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. ஒருவரிடத்தில் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு இரக்கத்தை காண்பியுங்கள், அக்கறையை காட்டுங்கள். நியாயம் தீர்க்காமல் அவர்கள் சொல்வதை செவிகொடுங்கள். நம்ம காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறோம். இவன் செஞ்சிருப்பான்டே முடிவு பண்ணிடுறோம். இவன் அப்படிப்பட்டவான் தான் நம்ம முடிவு பண்ணிடுறோம். பிரியமானவர்களே, நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு யாரும் கிடையாது. கர்த்தர் அவர் பலனை கொடுப்பார். நியாயம் செய்கிறவர்களுக்கு நியாயத்தையும், தீமை செய்கிறவர்களுக்கு தீமையையும் அவர் கொடுக்க போகிறார். எரேமியா தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும்.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, ஒருவேளை மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை சில சமயங்களில் இந்த உலகத்தில் நமக்கு ஒருவேளை நம்மளை நீதிமான் என்று அறிவிக்காமல் இருந்தாலும், பலருக்கு தெரிய வராமல் இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சங்கீதம் 91 சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நான் கடைசியாக பிரியமானவர்களே, இந்த பாடலோடு முடிக்க விரும்புகிறேன். CGA யங் அவர் பட்ட துயரத்தில் இந்த ஒரு பாடலை எழுதினார். அந்த பாடலோடு நான் இந்த இதை முடிக்க விரும்புகிறேன். சில நேரங்களில் மலை மீது சூரியன் மிகவும் பிரகாசமாக பிரகாசிக்கும் இடத்தில் கடவுள் தம் அன்பான குழந்தைகளை வழிநடத்துகிறார். சில நேரங்களில் பள்ளத்தாக்கின் இரவின் இருட்டில் கடவுள் தனது அன்பான குழந்தைகளை வழிநடத்துகிறார். சிலரை தண்ணீர் வழியாக, சிலரை வெள்ளம் வழியாக, சிலரை நெருப்பின் வழியாக, ஆனால் அனைவரையும் இரத்தத்தின் மூலம். சிலரை பெரும் துக்கத்தால், ஆனால் கடவுள் ஒரு பாடலை தருகிறார் இரவு நேரத்திலும் மற்றும் நாள் முழுவதும். துன்பங்கள் நமக்கு வந்தாலும், தீமைகள் நம்மை எதிர்த்தாலும், கடவுள் தம் அன்பான குழந்தைகளை வழிநடத்துகிறார். கிருபையின் மூலம் நாம் வெல்லலாம். எதிரிகள் அனைவரையும் தோற்கடிக்கலாம். கடவுள் தனது அன்பான குழந்தைகளை வழிநடத்துகிறார். சேற்றிலிருந்து விலகி, களிமண்ணிலிருந்து விலகி, கடவுள் தம் அன்பான குழந்தைகளை வழிநடத்துகிறார். நித்திய நாளதில் மகிமையில் எடுத்துக்கொள்ள கடவுள் தனது அன்பான குழந்தைகளை வழிநடத்துகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாராவது பொய்யாக பழி சுமத்தி இருந்தால் தேவன் பார்த்துக் கொள்வார். சபையாராகிய நமக்கும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இப்பேற்பட்ட ஒரு இதில் பங்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.